சமீபத்துல இப்ப ஒரு விமான விபத்து நடந்தது தான் இந்தியாவுல நடந்தது. குஜராத்ல நடந்தது தானே. இப்ப அந்த விபத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க? இப்ப நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 241 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்றேன். என்னன்னு சொன்னால் இவருக்கு விருப்பம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லுங்களேன். நான் ஒரு ஃபேமஸ் ஆகணும், யூடியூபர் ஆகணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கோல் எடுத்து சொன்னீங்க வாங்க வாங்கண்டு, அதனாலதான் வந்திருக்கிறேன். எப்படி போகுது? இப்ப நல்லா போகுது. ஓகே, இப்ப நம்ம போன வீடியோல நம்ம சொன்னாம உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கூடினதா? 90 கூடி இருக்கு. ஆரம்பத்துல 1 மில்லியன் இருந்தது, இப்ப 90 வந்துருக்கு. இப்ப எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் டோட்டலா இருக்கு? 90 இருக்கு. 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அது காணாது தானே. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அடுத்தது 3500 4000 வாட்ச் ஹவர் வேணும். அந்த உங்களுக்கு இன்கம் வர மாதிரி அந்த இது செய்யறதுக்கு விளங்குது தானே. அப்ப இன்னும் முயற்சி செய்யணும். அதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்றேன். என்னன்னு சொன்னால் இவருக்கு விருப்பம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லுங்களேன். நான் ஒரு ஃபேமஸ் ஆகணும், யூடியூபர் ஆகணும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்ப நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? இப்ப டெய்லி நியூஸ், இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் தானே. சமீபத்துல இப்ப ஒரு விமான விபத்து நடந்தது தான் இந்தியாவுல நடந்தது. குஜராத்ல நடந்தது தானே. இப்ப அந்த விபத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க? இப்ப நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 241 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அந்த விமான விபத்தை பத்தி? என்ன சொல்ல போறீங்க உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்களேன். விமானத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், இப்படி அம்மா அப்பா விட்டுப்பட்டு போனார்கள், இப்படி எவ்வளவு உறவுகள் செத்தத்தால கடும் இது என்னண்டா சொல்ல வர விஷயம் என்னண்டா, அவங்க செத்து போயிட்டாங்க. அப்ப ஒரு இது மன வேதனையா இருக்கும், அவங்களுக்கு மனவேதனையா இருக்கும். அதுல ஒரு குடும்பம் மட்டும் இழந்திருக்காங்க. அதே பெரிய எனக்கு ஒரு கவலை. அதை பார்த்து நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன்னா, அந்த ஒரு குடும்பம் ஃபெமிலியா இல்ல ஃபெமிலியா ஒரு குடும்பம் அது கடுமையா இழந்திருக்காங்க. சரியான அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் 5 பேர் ஒரே குடும்பத்துல 5 பேர் இழந்திருக்காங்க. ஆமா, அது எனக்கு பாருங்க இப்படித்தானே. இப்ப அவங்க பிளைட்ல போகும்போது இப்படி இருப்பாங்கன்னு தெரியாது தானே. அதனால இப்ப நான் என்னோட கருத்தை சொல்றேன். இப்ப இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இதனட்ட இருக்கு இதனட்ட இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது தானே. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அதான் நான் பாக்குறது. மரணம் எப்போ வரும்னு தெரியாது தானே. மரணம்ன்றது சொல்லிட்டு வரல. அப்ப இருக்கிற வரைக்கும் நல்லது செய்துட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதான் நான் பாக்குறது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இப்ப வீடியோ போட்டா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, எல்லாருக்கும் போடுறாங்க தான். அப்ப அப்படி எல்லாம் போடக்கூடாது தான். இப்ப ஒரு போன வீடியோல கவலைப்பட்டு சொன்னாரு, தூசணத்தால கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கமெண்ட் போடுறாங்க, அப்படி எல்லாம் போடாதீங்க என்று. அதனால அப்படி எல்லாம் போட தேவையில்லை. இப்ப அவர ஒரு திறமையை இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப அவரை பார்த்தாலே அவர் அந்த சோங்கு செய்யற அந்த இயல்பானதை பார்த்தாலே பாக்குறவங்களுக்கு சிரிப்பு வருது. உண்மைதானே. ஒரு அக்கா கூட சொன்னாங்க, உங்களோட வீடியோ பார்த்தா நல்லா சிரிச்சாவாம். இப்ப கவலையா இருக்கிறவங்க உங்களோட வீடியோ பார்த்தா சிரிக்கிறாங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கிறவங்க. அதுதான். இப்ப அதனால யாரும் அப்படி தவறுதலான கமெண்ட்கள் போட தேவையில்ல. இப்ப அதெல்லாம் பார்த்து கவலைப்படுறீங்களா? கமெண்ட்கள் இப்ப வார குறைவு இல்ல. அந்த வீடியோ போட்டது பிறகு எல்லாரும் காட் போறாங்க, நல்ல நைஸ் ஆடிக்காங்க எல்லாரும். அதுதான். அந்த விமான விபத்துல இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இப்ப நம்மளும் கடவுளை வேண்டிக் கொள்வோம். இப்ப அடுத்தது இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களோட ரசிகர்களுக்கு? என்னுடைய ரசிகர்கள் இன்னும் ஆதரவு சப்போர்ட் தந்திருக்காங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்லயும் பார்த்தேன்னா யூடியூப்ல நல்ல வியூஸ் போகுது, 1500 2000. ஆனா நேரத்தோட வீடியோ போட்டு அப்படி வியூஸ் போறல. 400 700 பேர் தான் பாக்குற வியூஸ். ஆனா இப்ப வியூஸ் கூடி இருக்கு, 1500 2500 வியூஸ் போகுது இந்த யூடியூபுக்கு. இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் ரன்னிங் ஆகணும். ஓகே, அடுத்தது இந்த வீடியோ முடிப்போம், அடுத்த கட்டங்களா பார்ப்போம் என்னென்ன செய்யலாம்னு. சரியா? இப்ப அவர் சொன்னாரு வாங்கண்ணா வீடியோ போடுவோம்னு சொல்லி, அதனால வந்தது. இப்ப வெறும் பிஸியா தானே இருக்கிறாரு, பார்க்கிங் வெட்டணும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். நன்றி.